செஸ்ட் பெயின் லெஃப்ட் சைடில் செஸ்ட்டில் வலி வர்றது, இல்லை பிரஸ்டில் வலி, சிலருக்கு ரைட் சைடில் வர்றது. இதில் லெஃப்ட் சைடில் வந்தால் தான் அதிகமாக பயப்படுறாங்க, ரைட்டில் வந்தால் அந்த அளவுக்கு பயப்படுறதில்ல. லெஃப்டில் செஸ்ட் பெயின் வந்த உடனே அது இதயத்தோட சம்மந்தப்படுத்தியோ இல்லை மூளையோடையோ சம்மந்தப்படுத்திக்கிறது, இல்லை பிபி அதிகமாச்சு, சுகர் அதிகமாச்சு, இல்லை சைக்காட்ரி இஷ்யூன்னு நினச்சிக்கிறீங்க. அதில் இன்னொரு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, செஸ்ட் பெயின் பிரஸ்ட் பெயின் வந்து ஸ்பைனல் கார்டையும் சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போது ஹார்ட்டுக்கு பக்கத்துலேயே தான், பின்னாடி பக்கம்தான் ஸ்பைனல் கார்டு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இங்கே வலிக்கிறவங்களுக்கு பின்னாடியும் வலிக்குது. அதை வச்சே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வலி தான் அப்படி இருக்குது. இப்போ நான் நிறைய சிம்டம் சொல்லுவேன், அதில் 3-4 சிம்டம் இருந்தால் ஓரளவுக்கு தோராயமாக சொல்லலாம் அது ஸ்பைனல் கார்டு இஷ்யூ தான்னு. நான் வந்து நீங்கள் ஒரு இசிஜி எடுத்தால் தப்புன்னு சொல்ல, ஒரு இசிஜி எடுங்க, ஒரு எக்கோ எடுங்க, இதய டாக்டர், ஹார்ட் கார்டியாக் டாக்டரை போய் பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். இது நார்மல். சரியா? பயம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். போய் நீங்கள் அதை ரூல் அவுட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் 30-40 இசிஜி எடுக்கிறது ஸ்டப்பர்னாக டாக்டரே வந்து இந்த பக்கமே வர வேணாம், போயிடுங்க, எப்போவுமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் ஏன் வரீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் திரும்ப போகிறது, அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக தெரியுது. அதனால் செஸ்ட் பெயின் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதா தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. அது சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ணி என்னன்னு பார்க்குறப்போ 100க்கு 95%, 95% ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற இஷ்யூவாகவும், சாதாரணமாக ஒரு மசில் பெயினாவோ இல்லை வந்து காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் மாதிரி ஸ்டர்னம், ரிப்ஸு, இந்த பக்கம் இருக்கிற ரிப்ஸ் எல்லாம் ஒரு இன்ஃப்ளேம் ஆனதாவோ இப்படி தான் இருக்குதே தவிர நிறைய நேரத்தில் அது கார்டியாக் இஷ்யூவாக இருக்கிறது இல்லை. செஸ்ட் பெயின் வந்ததில் 95% பேர்த்துக்கு இசிஜி வந்து நார்மல் ஆயிடுது. ஸோ இது எதுலேருந்து அப்போ வருது இந்த பெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அப்புறம் டென்ஷன் இதெல்லாம் இருக்குல்லங்க, அதுக்கு தமிழில் மன அழுத்தம், சோகம், அப்புறம் வந்து இது நெகட்டிவாக யோசிக்கிறது, அப்புறம் படபடப்பு, ஃப்யூச்சர் நினச்சி பாஸ்ட் நினச்சி பயப்படுறது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அது மூளையிலேருந்து ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகி அந்த ஸ்பைனல் கார்டில் ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு பேர் சர்வைகோஜெனிக் பெயின். சர்வைகோஜெனிக் பெயின் எம்ஆர்ஐலேயோ டெஸ்ட்லேயோ எதுலேயுமே எக்ஸ்ரேலேயோ சிடிலேயோ பிளட் இன்வெஸ்டிகேஷன்லேயோ கண்டுபிடிக்க முடியாது. அது போய் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணி உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸை டிஸ்டர்ப் பண்ணி 400க்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் வந்து ஸ்பைனல் கார்டுக்குள்ளே இருக்குது. அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் அதுதான் மூளை சொல்கிறது அப்படியே செயல்படுத்துது. அது வந்து டிஸ்டர்ப் ஆகி அதனால் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துடுது. செஸ்ட் பெயினோட சேர்த்து இன்னும் நிறைய சிம்டம் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்ன சர்வைகோஜெனிக் பெயினை தவிர சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஜ், டிஸ்புரோட்ரூஷன், டிஸ்புலாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜியா, இதனாலேயும் இந்த செஸ்ட் பெயின் உட்பட இன்னும் நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் வருது. இதுக்கு தமிழில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கழுத்தில் ஸ்ட்ரெயின், கழுத்தெலும்பு தேய்மானம், ஜவ்வு வீங்கிக்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு விலகிறது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, இதனால் எல்லாமே இது வரும். சிம்டம்ஸை சொல்லிவிட்டு இப்போ எக்ஸசைஸ் மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லி தருவாங்க. சிலருக்கு செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி லெஃப்டில், சிலருக்கு ரைட்டில் வலி, சிலருக்கு பால்பிட்டேஷன், சிலருக்கு மூச்சு விட சிரமமாக இருக்குது, சிலருக்கு உள்ளே குத்துற மாதிரி, அதே இடத்துல ஸ்கேப்புலா முதுகில் வலி, இந்த ஸ்டெனோக்ளிடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸில் வலி, கையில் கரண்ட் ஊடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, ஒரு பக்கம் தலைவலி, கண்ணு மயமயன்னு இருக்கிறது, தாடை பல்லெல்லாம் வலிக்கிறது, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, காதில் வலி, அப்புறம் தலை சுற்றுறது, வாமிட் வர மாதிரி இருக்கிறது, இம்பேலன்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம், இல்லை வெர்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா வர்றது, இருட்டுற மாதிரி வர்றது, இதெல்லாமே நான் சொன்ன டிசீஸ் ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ்லேருந்து தான் வருது மெயினாக. இதுக்கான காரணம் மன அழுத்தம், சோகம் இதெல்லாம் இருக்குது. இது தவிர கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, 2 வீலர் அதிகமாக ஓட்டுறது, குனிஞ்சு வேலை செய்கிறது, வெயிட் தூக்கிறது, தலைவாணி பெருசாக வச்சு படுக்கிறது, இது மாதிரி ரீசனும் இருக்குது. இது தவிர மினரல் வாட்டர் குடிக்கிறது, பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்காமல் இருக்கிறது, குக்கரில் சமைச்ச சாதம் சாப்பிட்றது, இது மாதிரி ஃபுட் ரீசனும் கொஞ்சமாக இருக்குது. ஸோ இதுதான் ரீசன். இது எக்ஸசைஸில் 10 நாள் பண்ணால் சரியாயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில எக்ஸசைஸ் மோனிஷா ஃபிசியோதெரப்பி சொல்லி கொடுப்பாங்க.
ஓகே. ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீட்டில் நான் சொல்கிற ஒரு 2 எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 கையும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி 7 தடவை ரொட்டேட் பண்ணணும். 2 3 4 5 6 7. அதே மாதிரி பேக் சைடில் 1 2 3 4 5 6 7. ஸோ இது ஒரு எக்ஸசைஸு. இது மாதிரி நீங்கள் வந்து 7 டைம்ஸ் வீட்டில் ரிப்பீட் பண்ணலாம். செகண்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு கை 2 எல் ஷேப்பில் வைக்கணும். ஷோல்டருக்கு ரொம்ப மேலேயோ ரொம்ப கீழே வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எல்போவை இப்படி பின்னாடி கொண்டு வரணும். ரொம்ப டவுன்லி கொண்டு போகக்கூடாது. ஸ்ட்ரைட் இந்த மாதிரி 7 டைம்ஸ். 2 3 4 5 6 7. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணக்கூடாது, ஸ்லோவாகவும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு மீடியம் அளவில் 7 டைம்ஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் 7 டைம்ஸ் வீட்டில் ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ். அதெல்லாம் மூச்சு பயிற்சி இருக்குது, ஃபேஷியல் எக்ஸசைஸ் இருக்குது, மூஞ்சிக்கான எக்ஸசைஸு, இந்த மசில்ஸுக்கான எக்ஸசைஸு, அப்பர் லிம்க்கான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி இதுலேருந்து டோட்டலாக க்யூர் ஆகிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 2 சொல்லியிருக்கோம். இது நான் மொத்தத்துக்கு க்யூர் ஆகும்னு கிளைம் பண்ணல. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி ஒரு 10 நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் 1-to-1 ஃபிசியோதெரப்பி செஷன் சொல்லி கொடுத்து ஆன்லைனில் சொல்லி கொடுத்து உங்களை க்யூர் பண்ண முடியும். நன்றி. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.